நன்றி பத்மபிரியா. இன்று காலை முதலே வாக்குப்பதிவின் அண்மை செய்திகளை நொடிக்கு நொடி வழங்குவது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் கடந்த கால அரசியல் வரலாறு, நிகழ்கால அரசியல் பின்னணிகள், அரசியல் கள நிலவரங்கள் என்று அனைத்தை குறித்தும் முக்கியமான ஒரு விவாதத்தையும் நாம் முன்னெடுத்திருக்கிறோம். நிறைய சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்து விவாதத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது நம்முடன் பத்திரிகையாளர்கள் ஹரன் மற்றும் ஸ்ரீகுமார் ஆகியோர் இருக்கிறார்கள். நாம் விவாதத்திற்குள் செல்லலாம். இந்த முறை பலமுனை போட்டி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு அணியுமே மக்களை கவருவதற்காக எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாக்குறுதிகள் கூட மக்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை கொடுத்திருக்கலாம் இல்லையா? பொதுவாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இலவசங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இந்த ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் மக்களுக்கு பனாசா மாதிரி அள்ளி ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கறது. இது வரைக்கும் டிவி, கலர் டிவி, மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இந்த முறையும் சில அறிவிப்புகள் வந்திருக்கு ஆளுங்கட்சி சார்பாக. உதாரணத்துக்கு மொபைல் ஃபோன், அதே போல் ஸ்கூட்டர், இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. டிஎம்கேலும் கிட்டத்தட்ட, ஆனால் நேரடியாக அது இலவசமாக இல்லாமல் மறைமுகமாக அதை செயல்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இந்த கவர்மெண்ட் வந்தால், இந்த கட்சியினுடைய ஆட்சி வந்தால் நமக்கு இதெல்லாம் நமக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவதற்காக தூண்டுறதுக்கு தான் மறைமுகமான லஞ்சம் கொடுக்கறது தான் அரசியல் கட்சிகள் இலவசங்களை அறிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் அதுவும் ஒரு வகையில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஃபேக்டரும் ஒர்க் ஆகிறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் அதிகம். மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வாக்குறுதிகள்னு எதை பார்க்குறீங்க இந்த முறை தேர்தல் களத்தில்? எகைன் இலவசங்கள் தான். பட் இலவசங்கள் சொல்றப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் சொன்ன பிரகாரம் இந்த இலவசத்துக்கு இவ்வளவு செலவாகும், அதோட ரெவன்யூ நான் இப்படி மேக்கப் பண்ணுவேன், இது மூலமா அந்த ரெவன்யூ வச்சு அதுக்கு நான் இப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். பட் அந்த மாதிரி சொல்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் 2 டேர்ம்ஸா பாத்தீங்கன்னா 2011 இவங்க ஆட்சிக்கு வர்றப்போ எவ்வளவு கடன் இருந்தது, இப்போ 2016 இந்த எண்ட்ல வந்து எவ்வளவு கடன் இருக்கு, அதோட அதிகமா தான் இருக்கு. 4 லட்சம் கோடி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் மட்டுமே, டிஎன்பி மட்டுமே 78-80,000 கோடி கடன் இருக்கு. சோ இவ்வளவு கடன்களை வச்சுட்டு நீங்க வந்து இலவசத்தை கொடுத்துக்கிட்டே போனா என்ன அர்த்தம்? அப்படின்னு பார்க்கும்போது திமுக, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கைகள்ல இலவசங்கள் அதிகமாக இருக்கிறது. அதுவே மற்ற அணிகளுடைய மக்கள் நல கூட்டணியின் குறைந்தபட்ச செயல் திட்டமாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளாகட்டும், இலவசங்கள் அப்படிங்கிறது கம்மி. ஒரு சில இடங்கள் இப்போ கல்விக்கான இலவச கல்வி கொடுக்கப்படும், இலவச மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் இருக்குல்ல. நீங்க சொன்னதை போலவே அந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புல, அந்த வேர்டிக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான துறைகள்ல இலவசங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இலவசங்கள் தவிர மற்ற இலவசங்களை மற்ற அணிகள் கொடுக்கலையே, திமுக, அதிமுக மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. மற்ற அணிகள் ஏன் கொடுக்கலன்னா அவங்க இன்னும் கவர்னன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. அதுதான் மெயின் ரீசன். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லா பர்டிகுலர்லி இந்த 2 பார்ட்டி ரூலிங் பார்ட்டி மாத்தி மாத்தி வர இந்த ஏடிஎம்கே டிஎம்கே பார்ட்டி பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேனிஃபெஸ்டோஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பாக்குறப்போ, நாங்க இதெல்லாம் செஞ்சோம், இந்த ஜனங்களுக்கு, மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சோம், இத்தனை காரியங்கள் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்டோல இருக்காது. அது கம்மியா தான் இருக்கும். இதெல்லாம் நாங்க தரோம், இதெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சோ ஒரு 40 வருஷம் மாற்றி மாற்றி ஆண்டு கொண்டு இருக்கிற 2 கட்சிகள் நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம் சொல்றது வந்து முடியல. லிஸ்ட் இல்ல, அங்க சின்னதுதான் இருக்கு, சின்ன லிஸ்ட் தான் அது. நாங்க என்னெல்லாம் செய்வோம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்னும் செய்வோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இத்தனை ஆண்டுகளாக வந்திருக்கக்கூடிய வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த 2 கட்சிகள் கொண்டு வந்தது தானே. ஏன்னா அவங்க தான் ஆட்சி செய்திருக்காங்க அப்படிங்கும்போது. ஆமா, பட் வளர்ச்சின்றது எவ்வளவு பாருங்க, தெரிய வேண்டுமா? அதை நீங்க முக்கியமா பாருங்க, வளர்ச்சின்னு எந்த விதத்துல எவ்வளவு வளர்ச்சி பார்த்துட்டோம் நம்ம. எதுக்கு அப்ப இலவசம் கொடுக்கணும், எதுக்கு அப்புறம் நாங்க வந்து இன்னும் இதை செய்யறோம் அதை செய்யறோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இல்ல, வளர்ச்சி அடைந்த நாடுகள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது அடிப்படையான அதாவது இலவச கல்வி, தரமான இலவச கல்வி, அதே போல் பொது சுகாதாரம். இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய உடல் நல குறைவுனா மிகப்பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போக வேண்டியதாக இருக்குது. அந்த சூழல் இல்லாமல் அரசே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரியான வசதிகளை இலவசமாக செய்து கொடுக்கணும். அதே போல் அடிப்படை வசதியான குடிநீர், சாலை, இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரல. கடந்த 50 ஆண்டுகளாக இந்த 2 திராவிட கட்சிகளுமே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த முன்னேற்றங்கள் அவர்கள் கொண்டு வந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இந்த தமிழ்நாடு. ஆனால் அதுக்காக நிரந்தரமாக அவங்க ஒன்றுமே செய்யலன்னு சொல்ல முடியாது, செய்திருக்காங்க. இன்னும் வளர்ச்சி பாதைகள், வளர்ச்சி திட்டங்கள், மக்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில், தொழில்துறையை வளர்ச்சி பெற வைக்கக்கூடிய வகையில், அதே போல் வேலை வாய்ப்புகள். இன்னைக்கு கிட்டத்தட்ட
85,000க்கு மேலே இல்லை அட்லீஸ்ட் 1 lakh இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் பதிவு செய்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். அதையெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், ஆளும் கட்சிகள் இல்லை ஆளக்கூடிய கட்சிகள் செய்திருந்தால் நிச்சயமாக மாற்றம் வந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு கேள்வியோ இந்த மாதிரி இலவசங்களை நம்பியோ மக்கள் வாழ வேண்டிய சூழல் இருந்திருக்காது. அதை செய்ய தவறியது மிகப்பெரிய தவறு இந்த கட்சிகளோட. இதுவும் இனிமேலும் அந்த மாதிரியான ஒரு போக்கிலே போனாங்கன்னா நிச்சயமா இது பெரிய மாற்றத்தை இங்கே ஒன்றும் கொண்டு வர வாய்ப்பு. இலவசங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய கருத்து கணிப்பிலேயே கூட ரூரல் அர்பன் பார்க்க முடியுது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இனமும் கூட இலவசங்களை விரும்புவது போலதான் கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. இலவசங்கள் வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாதிரியும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாதிரியும் பதில் சொல்கிறார்கள். ஏன் இந்த முரண்பாடு? அப்போ மக்களுக்கே இலவசங்கள் மேல ஒரு அபிமானம் இருக்கிறதா? இலவசங்கள் மக்களை வாக்களிக்க தூண்டுமா? ஒரு கட்சி சார்பாக இந்த கட்சி வந்து இலவசங்கள் அதிகமா கொடுக்கறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற அலையை இலவசங்கள் ஏற்படுத்துமா? அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உண்டாக்கிடுச்சு மக்கள் மத்தியில. அந்த மனப்பான்மை இவங்களா உண்டாக்கினதுதான். இப்போ கிராமப்புறங்களில் வரவேற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்னசென்ஸை இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. பட் நகர்ப்புறங்களில் என்ன பண்றாங்க? சரி, நம்ம வரி கட்டுறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வரி கட்டுறோம், நம்ம வரியில தான் இந்த இலவசங்கள் வருது, நம்ம ஏதை வேணாம்னு சொல்லணும்னு சொல்லி இவங்களும் வாங்கிக்கிறாங்க. வெல் டு டு ஃபேமிலிஸும் இலவசம் வாங்கிற யாருமே மறுக்கல இலவசத்தை. அதுதான் சொல்றேன், இட்ஸ் ஷேம் ஆன் டெமோக்ரஸி, இட்ஸ் an insult on us அப்படின்னு சொல்றேன் நான். இல்லை, இலவசங்கள் வந்து ஒரு அட்ராக்ஷன் தான். ஏன்னா நீங்கள் ஒரு கடைக்கு போனாலோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கு இலவசத்தை வந்து அதாவது மறந்துட்டு போகிற ஆட்கள் யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு ஜோக்கா சொல்லுவாங்க, பினாயில் பாட்டில் இலவசமாக கொடுத்தா கூட நம்ம ஆட்கள் 2 இல்லை 4 கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஃபேமிலிக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் மனப்பான்மை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ் சூழலில். ஸோ அது வந்து மாறுறதுக்கு நிச்சயமாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அவேர்னஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாரும் செய்ய போகிறதில்ல. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் இப்படி வச்சுருந்தா தான் அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். அதற்காக இங்கே ஒரு மூமெண்ட்டோ இல்லை ஒரு அமைப்போ இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக கொண்டு போகணும். இது தேர்தலுக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனவங்க நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் சோசியல் மீடியாஸ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த இலவசங்கள்லாம் நம்மளை ஏமாற்ற போகிறது, எல்லாம் ஏமாற்றி கொண்டு இருக்குதுன்னு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இது பரவலாக்கப்பட்டதுன்னா இலவசங்களை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டை எலெக்ஷன் வரும்போது வரலாம். அப்படிதான் எனக்கு தெரியும். இலவசங்களுக்கு இவ்வளவு செலவாகுது, அதே சமயத்தில் கவர்மெண்ட் இவ்வளவு கடனோட இருக்கு. இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போடுறதுக்கு ஜனங்களுக்கு தெரியணும், அந்த ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். அது வந்ததுன்னா அவங்க இலவசங்களை வேணாம்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நல்ல, இப்ப நான் வந்து ஓரளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு வந்து என் குடும்பத்துக்கு வந்து ஒரு ஃபேனோ ஒரு மிக்சியோ என்னால வாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபேமிலிஸே வந்து அந்த இலவசத்தை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியுது? மக்களுடைய ஒரு டெட்டீரியரேஷன் தான் சொல்லணும். மக்களே நான் சொன்ன மாதிரி ஊழல் நோக்கி போயிட்டு இருக்காங்க, மக்களும் ஊழல் ஆகிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு இது வேண்டாம்னு சொல்ல. பட் அட் த சேம் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இது கொண்டு வந்தாங்க, கேஸ் மானியம்லாம் வேணாம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்டன் பீப்புள் வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வேணாம், எங்களுக்கு வேணாம், கேஸ் மானியம் வேணாம்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஒரு ஏழைகளுக்கு கேஸ் கொடுக்க முடிஞ்சது சிலிண்டர்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். இலவசங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவிர்த்து இலவசங்கள் மேல மிகப்பெரிய விவாதமும் மிகப்பெரிய சர்ச்சையும் ஒரு எதிர்ப்பும் முன்வைக்கப்படுகிறது ஒரு தரப்பினரால அப்படிங்கறத பார்த்துக்கலாம். இலவசங்கள் தவிர கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில வாக்குறுதிகள்ல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மக்களை ஓட்டு போட தூண்டக்கூடியதாக அல்லது மக்களுக்கு இது நல்ல விஷயமா இருக்குது, இதற்காக ஓட்டு போடலாம் அப்படின்னு பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது? நல்ல விஷயங்கள் என்ன? நல்ல விஷயங்கள் சுகாதாரம் சொல்லலாம். சுகாதாரம் ஓரளவுக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்வி வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம், இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவோம். பர்டிகுலர்லி ஒரு சில பார்ட்டிஸ் வந்து தரம், சிலபஸோட தரம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஸ்இ ஸ்டேட்டஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. பட் அந்த மாதிரி தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்ற அதே பார்ட்டிஸ் தான் வந்து காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் அப்போஸ் பண்றாங்க. ஸோ அவங்களே ஒருத்தர் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், ரோட்ஸ் இதெல்லாம் பண்றேன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க மேனிஃபெஸ்டோஸ்ல. ஓகே, இது உங்களை பொறுத்தவரை நல்ல விஷயம், அதாவது தேர்தல் வாக்குறுதிகள்ல இதெல்லாம் நல்ல விஷயமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியது. ஏற்கனவே நான் பேசிட்டு இருந்தப்போ சொன்னதுதான், கல்வி, அதே போல சுகாதாரம், அடிப்படையில் சுத்தமான குடிநீர், இதெல்லாம் வந்து அரசாங்கம் கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கணும். இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே போல் மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. அது பெரிய ட்ராமாவாக தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்கு.
இது மீண்டும் ஒரு டிராமாவை இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க சஸ்டைன் பண்ண முடியும்? ஏன்னா இன்னைக்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு ரெவன்யூ கிடையாது. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. கடந்த 2011 திமுக ஆட்சி விட்டு போகும்போது 2 லட்சம் கோடிக்கு மேல் கடன் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பீரியட்லேயே இப்போ 4.5 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்கிறதாக சூழல் உருவாயிருக்கு. ஸோ இந்த இலவச திட்டங்கள் அதே போல் மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு ரெவன்யூ ஜெனரேஷன் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை தமிழ்நாடு பொருளாதாரத்தை இன்னும் அதிகரிக்கணும், அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கல்வி, சுகாதாரம், குடிநீர், சாலை கட்டமைப்பு இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக இது பெரிய ரெவல்யூஷனாக தான் இருக்கும். இந்தியாவிற்கே ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக கூட மாறலாம் தமிழ்நாடு, இந்த மாதிரியான எண்ணங்களோட அரசியல்வாதிகள் செயல்பட்டார். மதுவிலக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ மதுவிலக்கை இங்க சொல்லக்கூடிய அதே கட்சிகள் இப்போ பாண்டிச்சேரி அப்படின்னு வரும்பொழுது மதுவிலக்கு இங்க அறவே கிடையாது அப்படின்னு சொல்றதையும் நாம பார்க்கிறோம். இந்த வாக்குறுதி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநில மக்களையும் வாக்குகளை கவருவதற்காக மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதா அல்லது கொள்கை ரீதியான ஒரு விஷயமாக இருக்கிறதான்ற ஒரு கேள்வி வருது. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியே இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அதே புதுச்சேரி மாநிலத்துக்கான தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது புதுச்சேரியில் மதுவிலக்கு அறவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பார்ப்பது? ஒரு கொள்கை முரண்பாடை தானே பார்க்க முடியும். கண்டிப்பா அது கொள்கை முரண்பாடு தான். இந்த மதுவிலக்குங்கிறது இப்போதைக்கு இந்த தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு டிராமா. இது அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதை ஒரு பெரிய இஷ்யூவா ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டியும் அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே அதை ஃபார் எக்ஸாம்பிள் வைகோ நடைபயணம் போனாரு. பிஎம்கே ஆரம்பத்துல இருந்தே இதை எதிர்த்துட்டு இருக்காங்க, மதுவிலக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக அவங்களும் அந்த மாதிரி மதுவிலக்கு அகைன்ஸ்டா கேம்பெயின்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால இது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு தவிர பட் இன் ஃபியூச்சர் எப்படி ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அன்புமணி சொல்லியிருக்காரு, நான் சீஃப் மினிஸ்டர் தான் முதல் கையெழுத்தை மதுவிலக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. We can appreciate that. But is it possible? It is going to happen. அப்படின்னா it's not possible. நமக்கே தெரியும். அதே மாதிரி இவங்க ஃபேஸ்ட் ப்ரொஹிபிஷன் கொண்டு வரேன் அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது படிப்படியாக மதுவிலக்கு அது ஓரளவுக்கு பிராக்டிகலி ஃபீசிபிள். ஏன்னா வருஷக்கணக்கா ஒருத்தனை குடிக்க வச்சுட்டு ஓவர் நைட் அவனுக்கு உண்மை கிடையாது அப்படின்ட்டா he'll become mad. It's not possible. பிராக்டிகலி நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ பீகார்ல அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பீகார் கவர்மெண்ட். சோ அந்த மாதிரி பாக்குறப்போ இது மக்களுக்கு கெடுதலாகவும் முடியலாம். இத்தனை வருஷமா லட்சக்கணக்கான குடிகாரர்களை உருவாக்கி இருக்கோம் தமிழ்நாட்டுல. அத்தனை பேருக்கு ஓவர் நைட் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அவன் மென்டலா தான் ஆவான். உங்களுடைய கருத்தா முன்வைக்கிறீங்க. இதே மாதிரி பல முனைகள்ல இருந்தும் கருத்துக்கள் வருது. மதுவிலக்கு ஓவர் நைட் சாத்தியம் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் அதற்கான வாதங்களும் கூட முன்வைக்கப்படுகிறது. அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து பேசலாம். சார், இதுவரைக்கும் ராஜேஷ் லக்கானி அவர்கள் சொன்னதை படி பார்த்தோம்னா எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத ஒரு சுமூகமான அமைதியான ஒரு தேர்தலாக 2016 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அசம்பாவித சம்பவங்கள் எதுவுமே நடைபெறவில்லை என்று அவர் சொல்கிறார். என்றாலும் கூட ஒரு சில தொகுதிகளில் சில பிரச்சனைகள் காரணமாக தேர்தலை மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 3 கிராமங்களில் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர் ஒப்புக்கொள்கிறார். இந்த 3 தொகுதிகளிலும் மறு வாக்குப்பதிவிற்கு ஏற்பாடு செய்யப்படுமா என்று கேட்கும்போது தற்போதைக்கு அதற்கான அவசியம் ஏற்பட்டால் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பொதுவாக என்ன நடைமுறை? இந்த மாதிரி ஒரு தொகுதியில மக்கள் வாக்குப்பதிவை புறக்கணித்தார்கள் அப்படின்னா என்ன நடைமுறை, என்ன செய்யணும்? பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி புறக்கணிக்கிறாங்க. தங்கள் மேலே ஒரு அட்டென்ஷன் வரணும் அரசுக்கு அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு புறக்கணிப்பு முடிவை அவங்க எடுக்கிறாங்க. இதை ஆளக்கூடிய அரசாங்கங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக செய்து தர வேண்டும். அந்த தொகுதிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டுமா? இல்லை, அது பாயிண்ட்டுக்கு தான் வரேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாத வரைக்கும் நாங்கள் எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அவங்க மக்களே எங்களுக்கு ஓட்டு வேணான்னு சொல்கிறாங்க. இது மேபி இந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், உள்ளூர் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவர்கள் கூடி பேசி அவங்க மக்களோட மனத்தை மாற்றலாம். இந்த மாதிரி நாங்கள் நிச்சயமாக ஏதாவது செய்து தருவோம், பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கு மறு தேர்தல் தேவைப்பட்டால் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லலாம். அது எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணோம். எப்படி ஒரு 2 தொகுதியில் எலெக்ஷன் கமிஷன் தள்ளி வச்சதோ, அரவாக்குறிச்சி அப்புறம் தஞ்சாவூர், அதாவது இந்த பண பட்டுவாடா செய்யப்பட்டது காரணம். அதே நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள், சிறு பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய சக்தி எலெக்ஷன் கமிஷனுக்கு இருந்ததுன்னா
அது பெட்டராக இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை. அவங்க இப்போ தான் கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படி நீங்கள் இலவச திட்டங்களுக்கு பணத்தை எங்கேருந்து கொண்டு வருவீங்கன்னு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ஒரு அதிகாரம் படைத்த அமைப்பாக மாறினால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அவர்கள் உடனடியாக அங்கே எலெக்ஷன் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இது வந்து ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சில வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல ஒரு போலிங் ஸ்டேஷன்ல நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மறு வாக்குப்பதிவு நடத்தலாமா இல்லையா அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஹாஸ் டு டிசைட். அது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரசிடென்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்திருக்கா என்னன்னு தெரியல சரியா. பட் அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஹாஸ் டு டேக் இன்டு அக்கௌண்ட். அது பத்தி இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி சிக்கல்கள் வர்றப்போ எப்படி நடக்கணும் அப்படிங்கறது அவங்க முடிவு பண்ணி ஆகணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடுத்து அமைய போகின்ற அரசாங்கம் அதை இமீடியட்டா அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி அது எவ்வளவு சிறு குரூப்பா இருந்தா கூட ஒரு 500 ஓட்டு 300 ஓட்டு சின்ன குரூப்பா இருந்தா கூட போய் அட்டன் பண்ணி அதை தீர்த்து வைக்க வேண்டியது அடுத்து அமைய போகின்ற அரசாங்கத்தின் கடமை. அது வளர விடக்கூடாது இந்த மாதிரியான இதை. நிச்சயமாக அதே நேரத்தில் அதுல முக்கியமாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசுதேவநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி பேசிய நம்முடைய செய்தியாளர் சொல்லும் பொழுது 4 மணி ஆகிவிட்டது, 18 வாக்குகள் மட்டும்தான் அந்த வாக்குச்சாவடியில் பதியப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட ஆர்டிஓவோ அல்லது எந்த அரசாங்க அதிகாரியோ மக்களை சென்று இதுவரைக்கும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது பற்றி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள், என்ன நடக்க போகிறது, நாம் பார்க்கலாம்.